தினமும் 5 அழகு குறிப்புகள். முல்தானி மட்டி பவுடர் வாங்கிக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகள்ல கூட ரொம்ப எளிமையா இப்ப கிடைக்குது. அது கூட நார்மலான வாட்டர் இல்ல பன்னீர் இத கலந்து முகத்துல தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிசுபிசுப்பு நீங்கி பருக்கள் குறைய ஆரம்பிக்கும். புதினாவை தனியா சாறு எடுத்தோ இல்ல மஞ்சளோட கலந்தோ முகத்துல பூசிட்டு வந்தோம் அப்படின்னா முகப்பொழிவு பெறதோட மட்டும் இல்லாம பருக்களும் அதனால உண்டான தழும்புகளும் வரையும். தோல்ல வேற எதுவும் கிருமி தொற்றுகள் இருந்தாலும் அதையும் இது சரி பண்ணி கொடுக்கும். பார்லர்ல நம்ம காசு கொடுத்து பண்ற ஃபேஷியலை விட ஒரு சூப்பரான ஃபேஷியல் சொல்றேன். பப்பாளிய நல்லா அரைச்சு விழுதாக்கி முகத்துல பூசிட்டு வந்தாலே போதும், நல்ல க்ளோயிங்கா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பருக்கள்னால வந்த தழும்புகள் இருந்தாலும் அதையும் இந்த பப்பாளி விழுது சரி பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பருக்களுக்கும் தலைமுடிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. தலையில அழுக்கு இல்ல பொடுகு அதிகமா இருந்தாலும் முகப்பரு தோன்றதான் செய்யும். அதனால நம்ம தலைமுடிய சுத்தமா வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பருக்கள் வர்றதுக்கு நம்ம உணவு முறைகளும் ஒரு காரணம். நம்ம அன்றாட வாழ்க்கையில காய்கறிகள், பழ வகைகள், பழச்சாறுகள், தானியங்கள்னு நல்ல சரிவிகிதமா எடுத்துக்கணும். அதே போல தோலுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்துக்கள் அதிக கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும். குறிப்பா தண்ணீர் அதிக அளவுல குடிச்சிட்டு வந்தாலே தோலுக்கு அழகும் பொலிவும் இயற்கையாவே கிடைச்சிரும். சோ கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.